மீனராசிக்கார அன்பர்களே, ஒவ்வொரு நாட்களையும் கஷ்டங்கள் மூலமாகவே அனுபவித்த உங்களுக்கு தற்போதைய நிலைமை வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பொக்கிஷமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குதிரை மீது வரக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு, அதாவது குதிரை மீது தேவர்கள்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தேவதைகளும் தேவர்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கறது வராங்க அப்படின்னு சொல்லலாம். கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளினால் அனுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு வகையான நல்லதையும் அந்த கடவுளினுடைய தூதர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் எந்த இடத்துல நேராக வரதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்கள் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கார். அப்படி ஒருவர் மூலமாக உங்களுக்கு நன்மை வரக்கூடிய ஒரு வரக்கூடிய காலகட்டங்கள் அமைதி அப்படின்னு சொல்லலாம். நாளையிலிருந்து, அதாவது இந்த 12ஆம் தேதி முடிஞ்சது, 12ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு படி மேலே ஏறக்கூடிய ஒவ்வொரு படியாக தான் அமையும். திடீர்னு லாட்டரி டிக்கெட் அடிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாயிட்டு வரும். அதுவுமே உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்க சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அந்த தடைகள் மறுபடியும் சரியாகி அதுக்கப்புறமேட்டு எந்த பிரச்சனையும் வராமல் ஒவ்வொரு நல்ல விஷயமும் நல்லபடியாக நடக்கும். சார், இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, அந்த மீனராசிக்காரர்கள் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். கண்டிப்பாக சில விஷயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் கல்வியிலையும் சரி தொழிலையும் சரி ஓரளவுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலைமையில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு கையில் கிடைக்குதுங்க. அந்த சூப்பரான விஷயம் என்னென்னா, உங்களுடைய தொழில் ரீதியான எந்த ஒரு தடங்கல்கள் இருந்தாலும் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உடல் ரீதியான உபாதைகள் சரியாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படியே ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வந்துடலாம். இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு நடு ஸ்டேஜில் நிற்பீங்க. ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டுருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 4-5 பேர் ஓடிட்டுருக்காங்க. அந்த 4-5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க காலை தட்டி வரத்துக்கு பார்க்குறான், ஒருத்தவங்களை தள்ளுறதுக்கு பார்க்குறான், ஒருத்தர் வந்து உங்கள் கூடயே உங்களை நம்ப வச்சு அவன் கூட அப்படியே சைடில் வரண்டா அப்படின்னு நம்ப வச்சு உங்களை தள்ளி விட்டு அவன் ஃபஸ்ட்டு வரதுக்கு பார்க்குறான். இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்கள்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்க. திரும்பி பார்த்தா வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது. திரும்பி பார்த்தா நீங்கள் போட்டியில் ஸ்லோவாகிறீங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் யாரையுமே காணோம், நீங்கள் மட்டும் தனியாக நின்றுட்டுக்கிறீங்க. துரோகியும் காணோம், உங்களை ஏமாற்றணும் நீங்கள் காணோம், சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட என்ன நேரத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். ஆனால் நடுவில் ஒரு இடத்துல நிற்கிறீங்க. எந்த வழியில் போனால் வின் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து நடு நிலைமையில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு சொல்லணும். கண் கட்டி ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துலேருந்து உங்களோட கண்ணை அவுக்கிறதுக்கு ஒருத்தர் வரப்போகிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து ஒரு முக்கியமான இடத்த நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க. அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரப்போகிறார். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி இருக்க நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி தான் உங்களை காப்பாற்ற போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய லோக்கலில் ஜாதகம் பாருங்கள். அப்படி இல்லை சார் எனக்கு லோக்கல்லாம் சரியாக தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடிருக்கு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடிருக்கும். யூடியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு தசாபுத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இப்போ சொல்யூஷனே கிடைக்குது. அதான் சொன்னேன்ல, நடு நிலைமையில் ஒரு போட்டியில் நின்றுட்டுருக்கீங்க சார். அந்த நடு நிலைமையில் நின்றுட்டுருக்கிற போட்டியில் ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நடு நிலைமையில் இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா சார். ஜெயிக்கிறது தோக்கிறது அப்புறம் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற ஸ்டேஜ் ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தனிமையில் தவிச்சிட்ருக்கீங்க. அந்த தனிமையில் தவிக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்க போகிறீங்க, திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இதை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தற்போதைய நிலைமையில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா 3 மாத காலம் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு சார். சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு தான் சரியாகும். தடங்கல்கள் ஏற்படுது அப்படின்னு பேக் அடிச்சிடாதீங்க. இது தெளிவாக சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, நடுவில் நிற்கிறீங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்குன்னு திரும்பி ஓடிடாதீங்க, ஏதோ ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகிடாதீங்க. முயற்சி தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நடு நிலைமையில் இருக்கீங்க, திருமணத்துக்காக ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன தரங்கள் வருது, 2-3 இடத்துல செட் ஆகலை சார், என்ன 2-3 50 பொண்ணு பார்த்தாச்சு சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மீனராசிக்காரர்கள். அப்படிலாம் இருப்பீங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு தேவையில்லாத மன உளைச்சல்களை சந்திச்சிட்டு இருப்பீங்க. அதில் முக்கியமாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதும் குடும்ப ரீதியான சம்மந்தப்பட்டதும் உடல் ரீதியான உபாதைகளில் கஷ்டப்படுறவங்க தான் இந்த மீனராசியில் ரொம்ப 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 அதிகம்னு சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பொக்கிஷமான நாட்களாக அமைய போகுது. அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இப்போ நானே சொல்லிடுறேன். இந்த ராசிக்காரர்கள் கடவுளினுடைய அருள் பெற்றவர்கள், குலதெய்வத்தினுடைய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். குலதெய்வத்தில் நீங்கள் நண்பர் மாதிரி இருக்கலாம். இத்தனை நாள் நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடல அப்படின்னா கண்டிப்பாக போய் வழிபடுங்க. இத்தனை நாள் உங்களுக்கு கிடைச்ச நல்லது காரணம் எல்லாமே உங்களோட குலதெய்வம் தான். உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தான் அவங்களை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு, நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு இந்த மீனராசியில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க.
ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வழி 2 வழியிலையுமே வந்து குலதெய்வம் இருக்கும். 2மே வந்து எப்பயோ தான் வழிபடுவாங்க, போய் பெருசாக வழிபட மாட்டாங்க. இந்த 2 தெய்வத்தையும் வழிபடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் வளர்ந்து வருது, நம்மளுடைய குடும்பம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வளர்ந்து வருது தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக வளர்ந்து வரப்போகுது. நம்மளோட குடும்பம் வந்து வம்சாவளியாக சந்தோஷமாக வளர்ந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே மைண்ட்லேயே வச்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். குலதெய்வம் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வளர்ச்சிக்கான ஒரு தெய்வம். திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குலதெய்வத்தை வழிபடுங்க. திருமண தடையை நீக்கி திருமணம் நல்லபடியாக நடந்து அதற்கு பிறகும் வாழ்க்கையை வந்து பிரகாசமாக சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு அந்த குலதெய்வ வழிபாடு தான் மேட்சாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியினர் இருக்கீங்க அப்படின்னா, மீனராசிகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமல் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நினச்சிக்கோங்க. மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மேல்மலையனூர் கோயிலில் போய் வழிபட்டுட்டு கரெக்டாக அன்னையிலேருந்து ஒரு 3 அல்லது 6 நாளைக்குள்ளே பழனிக்கு போய் வழிபட்டுவாங்க. பழனிக்கு போகிற எல்லாத்துக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். எந்த ராசிக்காரராக இருந்தாலும் பழனிக்கு போனீங்கன்னா குழந்தை வரம் கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த இடம், செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளான இடம், மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம் போகர் பெருமான். போகர் அந்த இடத்துல புலிப்பாணியினுடைய சக்தியோடு சேர்ந்து பால தண்டாயுதபாணி அப்படின்னு ஒரு சிலையை மேலே உண்டாக்கி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு குழந்தை வரம் தரக்கூடிய கடவுள். அதற்கு முன்னாடி அவர் எந்த இறைவனை வணங்கி மேலே வச்சார் தெரியுமா? கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகர் தான். திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டுட்டு மேலே பழனிமலை ஏறி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கரெக்டாக 1 வருஷ கணக்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நினச்சது நடத்துகிற அளவுக்கு நாம் நினச்சது நடத்தும் கடவுள் அந்த அளவுக்கு வந்து பவரை கொடுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நான் தெளிவாக சொன்னதை அப்படியே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா விஷயமே வந்திருக்கும். கரெக்டாக போகிறீங்க, திருவண்ணாமலையில் வழிபடுறீங்க, தந்தை வழிபட்டீங்க, அந்தாண்ட மேல்மலையனூர் வழிபடுறீங்க, தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபட்டீங்க. ஏன் அங்காள பரமேஸ்வரி வழிபடணும் அப்படின்னு சொன்னேன்? உயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் குழந்தை வரத்துக்கான இடத்த கேட்க முடியும். அங்கே வந்து மயான கொள்ளை அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். உயிர்களை சூறையாடி அந்த உயிர்களை வந்து கையில் வச்சுருக்கோம் அந்த தாய். அங்கேருந்து ஒரு உயிரை வந்து குழந்தை வடிவமாக கொடுத்து உயிரை வந்து பிரகாசமாக வந்து வளர்த்தி கொடுக்கறதுக்கு அந்த அம்மன் வந்து அருள் புரிவாங்க. அதற்கு பிறகு அங்கே அருள் பெற்று எங்கே பழனியில் போய் வழிபடணும். பழனியில் திரு ஆவினங்குடியில் குழந்தை வடிவில் ஒரு குழந்தை இருப்பார் முருகர். அவர்கிட்ட வழிபட்டு மேலே ஏறும்போது பாலகனாக ஒரு உருவத்தில் பழனி மலையில் மேலே விட்டு இருப்பார் பாலதண்டாயுதபாணி. அவர்கிட்ட வழிபட்டு வரணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஒரு குடும்பத்தையே வழிபட்டு தான் நீங்கள் வந்து போயிட்டுங்க. அந்த 4 பேர் நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த 4 பேர்கிட்ட தான் வருவீங்க. இது வந்து வம்ச விருத்திக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள். சார் தொழில் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியான விஷயங்கள் 70% உங்களுக்கு பரவாயில்ல சார். 100% சொல்ல முடியாது, 70% பரவாயில்ல. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான். இந்த டிசம்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப டவுன் பண்ணி தான் மேலே ஏற்றும். அதுக்கப்புறமேட்டு சமமாக வந்துடும், சரியாக போய்டும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் விடாது, கடன்லாம் விடாது, ஓரளவு சால்வ் பண்ணிடும். இந்த கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக ஸ்டெப்பாக சால்வ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக பண்ணணும். அந்த கடன் விஷயத்துலாம் நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான் வழிபடணும். திருப்பதி ஏழுமலையான் வழிபடும்போது ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மன நிம்மதியோடு வழிபடணும். தொழில் இருக்கக்கூடிய இடத்துல தனியாக நிற்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் புகைப்படம் வைர கிரீடத்தோடு இருப்பார். வைர கிரீடத்தில் ராஜ அலங்காரத்தில் இருப்பார். அந்த கிரீடத்தோட பிரகாசமாக ஒழிக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படத்தை தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். பணவரவு அதிகமாகிட்டே இருக்கும். திருப்பதி பெருமாளினுடைய பாதம் தெரியணும். பாதம் தெரியக்கூடிய புகைப்படமாக இருக்கணும். நிறையா இதில் பார்த்திங்கன்னா கீழே லக்ஷ்மி அம்மாள் இருப்பாங்க, லக்ஷ்மி தேவி வந்து இருப்பாங்க. அந்த மேலே வந்து பெருமாள் இருப்பார். ஸோ அதில் வந்து பாதம் மறைச்சிருக்கும். ஸோ திருப்பதி ஏழுமலையினுடைய பாதம் தெரியக்கூடிய புகைப்படத்தை எப்பயுமே தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க. மீன ராசிக்குன்னு எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி, இது வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கிறவங்க. எல்லாத்தையும் ரொம்ப போராட்டம் பண்ணி தான் சார் வாழ்க்கையிலே வந்தால் அப்படிங்க. சுயம்பு சார். நீங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சரி பண்ணும் அளவுக்கு உங்களுக்கு வந்து பாடத்தை கடவுள் ஏற்கனவே முன்னாடி கற்றுக் கொடுத்துட்டார். இப்போலாம் நீங்கள் ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் லைட்டாக அப்படி திரும்பி அப்படின்னு ஒரு மைல்டாக ஒரு சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. முன்ன மாதிரி வளவலாம் பேச மாட்டீங்க, டென்ஷன்லாம் கத்த மாட்டீங்க. ஏன்னா மெச்சூரிட்டி அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நேரம் வந்திருக்கும். அந்தளவுக்கு கடவுள் பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் பரவாயில்லையாக இருக்கும். ரொம்ப ஹைலைட்னு சொல்ல முடியாது, உங்களை ரொம்ப டவுன்ஃபாலாக அடிக்கணும்னு சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கைக்கு பரவாயில்லையாக இருக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு பரவாயில்லையாக இருக்கும், தொழிலுக்கு 70% பரவாயில்லையாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கு
60% மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உடலில் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் உடனே டாக்டர் பார்த்தோன்னா ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது, தெளிவாக சொல்லிடும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்க நம்பி போகிறீங்க அப்படின்னா 2 பேரோட ஜாதகத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மற்றவங்க ஜாமீனுக்கு போகாதீங்க. அதீத முதலீடு போட்டு தொழில் பண்ணுறேன் யாராவது கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. சொந்தங்களுக்குள்ளே பணம் கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். சொந்தங்களுக்குள்ளே தேவையில்லாத பெயர்களை கெட்ட பேரை உண்டாக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை சால்வ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.